என்னோட கிளையண்ட் ஒரு ரெகுலர் ஷட்டில் பிளேயர். ஸோ டெய்லி காலையில ஷட்டில் விளையாடாம இருக்க மாட்டாரு. அவரோட பிசிக்கல் எக்சர்சைஸே ஷட்டில் விளையாடுறது தான். ரொம்ப வருஷமா அவர் விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ ரீசென்ட் டேஸ்ல அவருக்கு ஒரு நாள் விளையாடும்போது லெஃப்ட் லெக்ல ஒரு லேசா ஒரு பெயின் வந்துச்சு. ஸோ அந்த பெயின் மேனேஜ் பண்றதுக்காக ரெகுலரா அவர் ரைட் சைட்ல இருக்கக்கூடிய லெக்க பேலன்ஸ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்றத டாக்டர்ட்ட போய் அவர் செக் பண்ணல. பட் கொஞ்ச நாள் போக போக அவரோட லெஃப்ட் லெக்ல இருக்கக்கூடிய பெயின் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பெயின் ஜாஸ்தியான உடனே அவர் டாக்டருக்கு போய் கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. டாக்டர் ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவருக்கு ஏசிஎல் டேர் ஆயிருக்கு. ஸோ விளையாடும்போது அவருக்கு சின்னதா இருந்தக்கூடிய ஏசிஎல் டேர் கவனிக்காததுனால லெஃப்ட் லெக் இருக்கக்கூடிய பெயின் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஜாஸ்தியான பெயின் ரைட் லெக்ல பேலன்ஸ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சாரு. இப்போ அவருக்கு 2 கால்லயுமே பெயின் இருக்கு. லெஃப்ட் லெக்ல ஏசிஎல் டேர் ரொம்பவே பெருசாயிருச்சு. டாக்டர் இமீடியட்டா சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நிறைய ஃபுட்பால் பிளேயர்ஸுக்கும் அண்ட் ரெகுலரா ஷட்டில் விளையாடக்கூடியவங்களுக்கும் வரக்கூடிய ப்ராப்ளம் ஏசிஎல் டேர் வரதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. எனக்கு வந்திருக்கக்கூடிய நிறைய கிளைம் ஏசிஎல் டேருக்கு ஷட்டில் பிளேயரா தான் இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க ரெகுலரா ஷட்டில் விளையாடுறீங்க, முட்டில உங்களுக்கு பெயின் இருக்கு அப்படின்னீங்கன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணி பாருங்க. அட் த சேம் டைம் நீங்க ஒரு எம்ஆர்ஐ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஏசிஎல் டேர் இருக்கும். நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்களோட பாலிசியில இதுக்கான ப்ரொசீஜர் காஸ்ட் அவர் கிளைம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஏசிஎல் ரிப்பேருக்கு மினிமம் காஸ்ட் ஒரு 1.5 லாக் ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் காஸ்ட் சிட்டி டு சிட்டி அது வேரி ஆகுது. மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா இந்த காஸ்ட்டும் நீங்க கேஷ்லெஸ் மூலியமா கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரொசீஜர்ஸ் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இதுக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் ஆகுற செலவுமே இந்த பாலிசி மூலியமா நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஷட்டில் விளையாடக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீல பெயின் இருக்கு அப்படின்னீங்கன்னா மறக்காம ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு சின்னதா டேர் இருக்கும்போது நீங்க இதை சரி பண்ணிக்க முடியும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் காஸ்ட் நீங்க கிளைம் பண்ணிக்கவும் முடியும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மருத்துவம் எங்கள் செலவில்.